ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கனி. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் சொல்ல போறேன். உங்க சேனலுக்கு வியூஸ் வரலையா? கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க என்ன கேட்கலாம், உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் வரல சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பா கரெக்டான கொஸ்டின். ஸோ என்னுடைய சேனல் ஓபன் பண்ணி கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. என்னுடைய ஓப்பனிங் டேட் என்னுடைய யூடியூப்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாட்கள்லயே என்னுடைய வாட்சர்ஸ் நான் 2000க்கு மேல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு உண்டான வீடியோ நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய சேனல் எப்படி க்ரோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இதுல போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏன் வியூஸ் போகல அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. சோ அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏன் வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஏன் வியூஸ் போகலன்னா நல்லா யோசிச்சுக்குங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, உடனே உங்களுக்கு லேக்ல மில்லியன்ஸ்ல வியூஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. சோ உங்களுடைய ஆசை தப்பு இல்ல, ஆனா உங்களுடைய புரிதல் தான் தப்பு. சோ என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்தோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நீங்க ஒரு சந்தையில ஒரு கடை போடுறீங்கன்னா, உங்களுடைய கடையில இருக்கிற பொருள் நல்லாவே இருக்கும். நீங்க குறைந்த விலைக்கு பொருட்களை கொடுப்பீங்க. ஆனா மக்களுடைய மனசு என்னன்னா, சோ இவங்க நல்லா இல்லாத பொருளை தான் எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சோ கண்டிப்பா நினைப்பாங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே போலதான் உங்களுடைய சேனல் புதுசா லான்ச் பண்றீங்க நீங்க. சோ இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த சேனலுக்கு மத்தியில உங்களுடைய சேனல் வளம் வர, அதாவது சக்சஸ் ஆக கொஞ்ச நாள் ஆகும். உங்களுடைய சேனல்ல நல்ல விஷயமே இருந்தாலும், இப்ப சொன்ன பாத்தீங்களா ஒரு உதாரணம், அது போல நல்ல விஷயமே இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும். சோ நீங்க கவலைப்படாதீங்க. சோ வியூஸ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மில்லியன்ஸ் கணக்குல இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சேனல்ல போட்ட உடனே லேக்ல வீடியோஸ் போகும் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லயே. ஆனா உங்களுடைய சேனல்ல 100 இல்ல 200 வியூஸ் தான் கிடைக்கும். சோ நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, எனக்கு வியூஸ் போலன்னு நினைச்சுக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல்ல 100-200 வியூஸ் போனா கவலைப்படாதீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளவுன்னு பாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 100 இல்லைன்னா ஒரு 200 வியூஸ் தான் போகும். புரிஞ்சுக்கோங்க, மில்லியன்ஸ்ல சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு லேக்ல போகும். சோ உங்களுக்கு 1000ல சப்ஸ்கிரைபர் இருந்தா 100ல தான் போகும். சோ உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்கோ சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வியூஸ் போகும். கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போகும். சோ ஒரு சில சேனல்ல வியூஸ் போகலன்னு நிறைய பேர் சொல்றீங்க. அது என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குக்கிங் வீடியோ போட்டா கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் வியூஸ் வந்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதே சேனல்ல ஒரு பிளாக் வீடியோ போடுவீங்க. குக்கிங் சேனல்ல பார்த்த அந்த ஆடியன்ஸ் உங்களுடைய பிளாக பார்க்க விரும்ப மாட்டாங்க. சோ என்ன ஆகும்னா, அந்த சமயத்துல உங்களுக்கு வியூஸ் போகாத மாதிரி இருக்கும். சோ நீங்க கரெக்டான ஆடியன்ஸ்க்கு கரெக்டான வீடியோஸ் நீங்க போடுங்க, கண்டிப்பா வியூஸ் போகும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துங்க. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய போட்டிகள் விட்டன. அதாவது என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்க எல்லாம் தாண்டி உங்களுடைய வீடியோஸ் முன்னுக்கு வரணும்னா கொஞ்ச நாள் ஆகும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.